கண்ணனை தூக்கிட்டு வந்து விசாரிச்சிருந்தா இந்த கேஸே முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் செல்லதுரை வந்துட்டு கண்ணங்கிறவரை கடத்திட்டு போக முயற்சி பண்றதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். உங்களுக்கு உங்க அண்ணன் குடும்பத்தோட ஏதாவது முன்விரோதம் இருக்கலாம். அதை தீர்த்துக்கிறதுக்கு ஏன் கேஸை நீங்க பயன்படுத்தாதீங்க சார். பேசாம போயிடுங்க. நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கிரியை விட மோசம். சரவண மேலதான் இந்த கேஸையே நடத்துவாரு. கண்ணன் தான் ஐயாவை கொன்னான்றத நம்ப முடியலையேப்பா. கண்ணன் எதுக்காக ஐயாவை கொல்லணும்? பெத்த புள்ளையே அப்பாவை கொல்வானா? பாத்தியா பிரபா, இப்ப கூட ஐயாவை கண்ணன் கொண்டிருப்பான்றத அவரால் நம்ப முடியல. ஆனா இவரு பெத்த பையன் சரவண கொண்டிருக்க மாட்டான்னு இவரு வாயால சொல்ல முடியல. நட்ராஜ், நாம தப்பிக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழி போடக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு அதிர்ச்சியா இருக்குப்பா. இத பார் பிரபா, உனக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அதுக்காக எப்பவாவது நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருக்கியா? நானும் கண்ணனும் ஒன்னாப்பா. நான் என்னைக்காவது வீட்டுக்கு அடங்காம சுத்திருக்கேனா? அவன் ஒரு பொறுக்கி ரவுடி பையன். அவன் அப்பா அம்மாவுக்கு அடங்கினதே இல்லாம அவன் என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கான்னு உங்களுக்கே தெரியும்லப்பா. என் கல்யாணத்துல இசையோட தங்கச்சி பின்னாடி சுத்துனவன், கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கிரியோட சேர்ந்து சதி பண்ணவன், ரோட்ல அவங்க அப்பா கூட போய் தகராறுலாம் பண்ணிருக்கான். அவனையும் என்னையும் ஒரே தரத்துல பாத்துட்டீங்களேப்பா. பிரபா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் உன்னையும் கண்ணனையும் ஒன்னா சேர்த்து பேசல. அவன் என்ன வேணா செஞ்சிருக்கட்டும். அதுக்காக அப்பாவையே கொன்னு இருப்பான்னு நம்ப முடியுமா? அவன் தப்பானவன்றதுக்காக கொலகாரனா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. கண்ண ரத்ன மாமாக்கு யாருப்பா? அண்ணமகன் தானே. அவன் தான் கொண்டு இருப்பான்னு ரத்ன மாமாவே நம்பும் போது நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டாரா? நம்ப மாட்டாரு. அவருக்கு நம்ம எல்லாரையும் விட ஐயாவை தான் பெருசு. அவரை பொறுத்த வரைக்கும் சரவணன் தான் கொண்டு இருக்கான். நல்ல வேலைடா நாம வீட்டுல இல்ல. இருந்திருந்தோம்னா நம்மளையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பாரு. ஐயோ, பூமிகா, அழாதம்மா. ஏண்டா, அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாம எதுக்கு அவரை குறை சொல்றீங்க? அப்பா என்ன சொல்ல வரான்னு எங்களுக்கு தெளிவா புரியுதுமா. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு புது விளக்கம்லாம் சொல்ல வேண்டியதில்ல. சார், யாரு கொன்னிருப்பான்னு கண்டுபிடிக்கிறதும் நிரூபிக்கிறதும் போலீஸோட வேலை. அதை ஆராய்ச்சி பண்றது நமக்கு அனாவசியம். சரவண இந்த கொலைய பண்ணல. இது மட்டும்தான் நம்மளுடைய வாதம். கரெக்ட் சார். வேற யாரு கொன்னிருப்பாங்கன்னு ஜட்ஜி கேட்டார்னா, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, கண்ணன் கூட அவரை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, போலீஸ் அந்த கோணத்துல எல்லாம் விசாரிக்காம சரவணனை குற்றவாளியா ஆக்குறது மட்டுமே நோக்கமா வச்சிருக்காங்க. இதுதான் நம்ம வாதம். நீங்க சொல்றது 100% உண்மை சார். ஆனா இப்படி வாதாடி சரவணனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? வெறும் வாதத்துல மட்டும் ஜெயிச்சிட முடியாது சார். சாட்சி என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். இந்த கேஸ்ல உங்க அப்பாவை தான் சாட்சியா போட்டிருக்காங்க. நாளைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. உங்க அப்பா கோர்ட்டு கூண்டுல ஏறி ஒரு சின்ன பொய் சொல்லணும். பொய்யா? என்ன பொய் சொல்லணும்? நடக்காதது எதையும் நடந்ததா சொல்ல வேண்டாம். நடந்தது ஒண்ண நடக்கலன்னு சொல்லணும். ஐயாவுக்கும் சரவணனுக்கும் நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்துல சரவணன் ஐயாவை தள்ளி விட்டான், கழுத்தை எல்லாம் நெரிக்கலன்னு சொல்லணும். ஐயாவுவ கொன்னுட்டியடா சரவணான்னு இவர் கத்துனத ரோட்ல போனவங்க கேட்டிருக்காங்க. நான் அப்படி கத்தல, ஐயாவும் செத்து கிடக்குறான்டா சரவணான்னு நான் சொன்னேன். தூரத்துல அவங்களுக்கு சரியா காது கேட்கலன்னு சொல்லணும். இத மட்டும் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா சரவணனை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சாட்சி சொல்ல வர சொல்லி போலீஸ் சம்மன் கொண்டு வருவாங்க. அதை வாங்கிக்கங்க. வார்த்தை மாறாம நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வாங்க சார். ஓகே சரி, நான் கிளம்புறேன் சார். நீங்க பாத்துக்கங்க. பூமிகா, அழாதம்மா. எல்லாம் சரியா இல்லைங்கப்பா,
என்னப்பா எதுவும் சொல்லாம போறீங்க? வக்கீல் சொன்ன மாதிரி சொல்லிருவீங்கல்ல? டேய், இதுக்கெல்லாம் அப்பா கிட்ட உத்தரவாதம் கேப்பீங்க? அதத்தான் செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? அவரு ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாருமா. அப்பாவும் சரவணனை காப்பாத்துறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னங்க? என்னடா பாருங்க. இது வீடா பாரான்னு தெரியல. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கண்டவனுக்கெல்லாம் நான் உச்சி கொட்ட வேண்டியதா இருக்கு. இதுக்கு பதிலா எங்கேயாவது 10க்கு 10 ரூம் பார்த்து ஆப்ப கடை போட்டிருந்தா கூட டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். ஏய் சிவராமா, ஏதாவது சைடிஸ் எடுத்துட்டு வா. ஆரம்பமே ரொம்ப மரியாதையா இருக்கு. ஏய் சிவராமா முட்டாள். ஆஹா, அவன் சரியான போலீஸ்காரன் தான் ஐயா. உன் கேரக்டர் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாரு. இந்த நிலே, சப்ளையர் வேலை மட்டும்தான் பார்க்கணும். பச்சை தண்ணி வாயில படக்கூடாது. போன தடவை மாதிரி நடந்துச்சு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி. ஞாபகம் இருக்குல்ல? போ. சீக்கிரம் கொண்டா. இவன் முந்தி மாதிரி இல்ல சார். எதை சொன்னாலும் ஆடி அசைஞ்சு எடுத்துட்டு வர்றான். சரி விடியா. இந்த சாப்பிடு. சார் வேண்டாம் சார். சாப்பிடியா? சார் எனக்கு அப்புறம் கண்ணா பின்னான்னு திட்டி போடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடு. அவ்வளவுதான். குட் பாய். அடிச்சிட்டாயா? சரி. ஐயோ, கொஞ்ச நேரம் கழிச்சு அவிச்ச முட்டை எடுத்துட்டு வா. சரிங்க சார். இப்ப நீ கிளம்பு. சார், அந்த பிரபா பையன் ரொம்ப துள்ளுறான் சார். சரவணன் கொலை பண்ணிருக்க மாட்டான், கண்ணன் தான் செஞ்சிருப்பான்னு ரத்தனத்தை நம்ப வச்சிட்டான் சார். பிரபா கில்லாடி செல்லத்துற அவனும் ரத்னமும் சேர்ந்து தான் என்ன காலி பண்ணானுங்க. இங்கேயும் அதான் சார் நடந்துச்சு. ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் என்னவோ சொன்னான்னு பிரபா ரத்னத்தை ஏத்தி விட்டு ரத்னம் கண்ணன் வீட்டுக்கு போய் கண்ணனை தூக்கிட்டான் சார். கண்ணங்கிறவரை கடத்திட்டு போக முயற்சி பண்றதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். பேசாம போயிடுங்க. நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க. நல்ல வேலை நான் கரெக்ட் டைம்க்கு அங்க போனதுனால கண்ணனை காப்பாற்ற முடிஞ்சது. கண்ணனை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தா எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான். இந்த ஏசி பைய இதுல தலையிடக்கூடாது. நீங்க தான் மினிஸ்டர் அவனுக்கு தொல்லை கொடுக்கணும். யோ, வாயா வா. சாப்பிடு. சார் குடியா குடி. ஊசியா உள்ள. சரி நீ போ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியான்னு கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம். அந்த பையன்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டியா? இல்ல மாமா, ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது செஞ்சாது வாக்குமூலத்தை மட்டும் வாங்கிறியா? சரிங்க மாமா. ஆமா, சாட்சி யாரு? அக்யூஸ்டோட அப்பா தான் மாமா. பையனுக்கு எதிராக அவன் சாட்சி சொல்லுவானையா? அந்த ஆளு பெரிய மனுநீதி சோழன், கண்டிப்பா சொல்லுவான்.
அவனுக்கு மகனை விட நண்பன் சாவுக்கு நியாயம் செய்யறதா முக்கியம். குற்றவாளியே குற்றத்தை ஏத்துக்க போறான். அவங்க அப்பனே கொலையை நேர்ல பார்த்ததா சாட்சி சொல்ல போறான். அப்படியே ஏன் பயப்படுறீங்க? இந்த ஏசி தான் பிரச்சனையே. டியூட்டில நேர்மையானவன், சட்டம் தெரிஞ்சவன், யாருக்குமே பயப்பட மாட்டான். வாக்குமூலம் சாட்சி எல்லாத்தையும் உடைச்சிருவான் மாமா. யோ சும்மா இருங்கயா. வெறும் ஏசி தானே அவன். ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி ஓவரா புகழ்ந்துட்டு இருக்கீங்க அவனை. இல்ல மினிஸ்டர் சார், உண்மையிலே அவன். நிறுத்தியா. இந்த கேஸ்ல அந்த ஏசி தலையிட மாட்டாயா. அவனை மறந்துட்டு உங்க வேலையை பாருங்க. நல்லது நல்லது, அது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சைட் டிஷ் ஏதாவது கொடுக்க சொல்லியா? டேய் சிவராமா, டேய் வாடாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? இப்ப நீ அழுத என்ன பிரயோஜனம்? கண்ணா, அப்பா இருந்த வரைக்கும் உன்னை நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அவர் பேச்ச என்னைக்கு நீ கேட்டிருக்க? அவர் எப்பயாவது நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? அப்பா உயிரோடு இருக்கும் போது ஒரு நாளாவது அவருக்கு நல்ல புள்ளையா நடந்திருக்கியா? அவருக்கு பிடிச்ச ஒன்னையாவது செஞ்சிருக்கியா? சாகறதுக்கு முன்னாடியாவது நீ தெரிந்துட்டேன்னு ஒருத்தராவது சொல்றதை கேட்டிருந்தா அவர் செத்திருக்கவே மாட்டாரு. இல்லனா அவர் நிம்மதியாவது போயிருப்பாரு. முன்னாலே அவர் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இப்ப கூட நான் தெரிஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியல சுமத்து. நான் அதை நினைச்சாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில அப்பாவை நான் தான் கொண்டு என்னாலதான் அப்பா செத்து போயிட்டாரு அழுதுகிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் சாவுக்கு நான் தான் காரணம். நான் மட்டும் என்ன அவரை நிம்மதியாவா இருக்க விட்டேன். பேசி பேசி சித்திரவதை பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன். அவர் சந்தோஷப்படுற மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன்? தொட்டதுக்கெல்லாம் அவர்கிட்ட சண்டை போட்டேன், எரிஞ்செரிஞ்சு விழுந்தேன். எல்லாருமே அப்படி தண்டி உயிரோடு இருக்கும்போது விட்டுட்டு செத்தப்புறம் புலம்புறோம். என்ன பண்றது? ஆனா இது வரைக்கும் நாம செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான் இருக்கு. உயிரோட இருக்கும்போது அவருக்கு உரியது எதுவுமே கிடைக்கல. அவர் சாவுக்காவது நீதி கிடைக்கணும். அவரை கொன்னவன துள்ள துடிக்க தூக்குல தொங்க விடணும். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? யாரு மேலயும் நமக்கு வன்மம் வேணாமா? அப்பா இருந்தா இப்படி எல்லாம் நடக்கவே மாட்டாருமா. தனக்கு துரோகம் செஞ்சவனையும் மன்னிக்கணும்னு நினைக்கிறது அம்மா அவருடைய சுபாவம். உண்மை சொல்லணும்னா எனக்கு கோர்ட்டுக்கு வரக்கூட பிடிக்கலமா. ஐயவு கொலைன்னு என் காதுல விழுந்துகிட்டு இருக்கும். அது என்னால தாங்க முடியாதுமா. கொன்னவன தூக்குல போடணும்னு நீதிபதி சொல்லுவாரு. ஆமா, கொலைக்கு நீதி இன்னொரு கொலையாமா? வேணாமா, நான் வரல. நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க. யோ மாப்பிள்ள, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உங்க அப்பனை கொண்டவன நீயே போய் கொல்ல வேணாம். அவங்க குடும்பத்துல எல்லாரையும் கொல்லணும். எனக்கே வெறியேறுது. நீ என்னடா பொட்டி பாம்பாட பதுங்குற? ஏங்க வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? இவரே ஏதோ இப்பதான் திருந்தி ஒழுங்கா இருக்காரு, இதுல நீங்க வேற ஏத்தி விடுறீங்களா? ஏய், மாப்பிள்ள அப்படி என்னடி தப்பா சொன்னாரு? அப்பனை கொன்னவனை பழி வாங்கணும்னு புள்ளைக்கு இந்நேரம் ரத்தம் கொதிக்க வேண்டாமா? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குலாம் ரத்தம் கொதிச்சு பேசுவான். இப்போ அப்பா செத்ததுக்கு புத்தர் மாதிரி பேசுறான். அப்படி சொல்லுங்க அத்தை. பழி வாங்குறதெல்லாம் வேணாம், பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இப்ப கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. சரவணனை தண்டிப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவனை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு ஏமாற்றமா போயிடுமா? அதுக்காக அவனை ஏதாவது செய்யலான்ற நினைப்புதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். எதுக்குமா இதெல்லாம்?
பேசாம நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் 5 ரூபாய்க்கு கற்பூரத்தை வாங்கி கொளுத்திட்டு எல்லாத்தையும் நீ பாத்துக்கையான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாமே. டேய், ஏன்டா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? அதான் அந்த கிருஷ்ணன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டான்ல. சொந்த அப்பனே நேர்ல பார்த்து சாட்சியா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? கண்டிப்பா அந்த சரவணனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ வேற புரியாம பேசாதம்மா. அவரு சொன்னதெல்லாம் போலீஸ் கிட்டமா, கோர்ட்ல அதையே சொல்லுவாரா? மகனை காப்பாத்தணும்னு மாத்தி சொன்னாருன்னா என்னமா பண்ண முடியும்? அவரு பிள்ளைங்க எல்லாம் இது வரைக்கும் சும்மாவா இருந்திருப்பாங்க? அவர் மனசை மாத்த ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்களா? மாப்பிள்ள சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. கிருஷ்ணன் கண்டிப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எனக்கு அந்த கிருஷ்ணனை பத்தி நல்லாவே தெரியும். 1000 தான் இருந்தாலும் அவன் மனசாட்சி உள்ளவன். இவ்வளவு நாள் உங்க அப்பா உழைச்சு கொட்டினதுக்கு அந்த ஆள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலைங்கிறதா எனக்கு கோவம். மத்தபடி உங்க அப்பா மேல அந்த கிருஷ்ணன் வச்சிருக்கிற மரியாதை, பிரியம் எதையுமே குறை சொல்ல முடியாது. அவன் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா மாத்தி சொல்லவே மாட்டான். பெத்த பிள்ளைக்காக நண்பனை விட்டு கொடுக்கற ஆள் அவன் இல்ல. அப்படியே ஒருவேளை அவன் பிள்ளைங்க அவன் மனசை மாத்திட்டாலும் நான் அவனை கோர்ட்ல உண்மையை சொல்ல வைப்பேன். கோர்ட் வாசலே வச்சு அவனை தூண்டி விட்டு நாக்க பிடிங்கிற மாதிரி அவனை 4 வார்த்தை கேட்பேன். அதுக்கு மேல அவன் கூண்டுல ஏறி மாத்தி சொல்லவே முடியாது. அம்மா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு இது சரின்னு பள்ளமா. நான் ஒன்னும் கோர்ட்டுக்கு வரல. திடீர்னு நம்மள கூண்டுல ஏத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயே, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு மாப்பிள்ள பயந்துகிட்டு இருக்க? கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட சொல்லு, கிருஷ்ணன் குடும்பத்தையே தூக்கி ஜெயில போடுங்கன்னு. என்னமோ நீயே கொலை பண்ண மாதிரி இப்படி பயப்படுற? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவனுங்க வந்திருப்பானுங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். கண்ணாவா வாங்க மாப்பிள்ள. ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற? எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேங்கிற. உன்னை யாராவது வந்து காப்பாத்த போறாங்களா என்ன? சார், அடிச்சது போதும் சார். செத்துற போறான் சார். யோ, இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல கையெழுத்த போட நான் ஏன் எப்படி அடிக்க போறேன்? கையெழுத்த போட மாட்டேன், நான் முரண்டு பிடிக்கிறேன். சார், பேசி பாப்போம் சார். கையெழுத்து போட்டுருவான் சார். டேய், ஏன்டா இப்படி அடி வாங்கி சாப்பிடுற? ஐயா என்ன கேட்டாரு? ஒரு கையெழுத்து தானே கேட்டாரு. போட்டு குத்துட்டு உசுரோட ஜெயிலுக்கு போற வழியை பாடுறா. வீணா அடம் பிடிக்காத. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. ஐயாவு மேல எங்களுக்கு ரொம்ப நாள் பகை. எனக்கு அவர் மேல நிறைய சந்தேகம் வந்துச்சு. அவரை எப்படியாவது கொல்லணும், உயிரோட விட்டா நமக்கு எதிரா ஏதாவது செய்வாருன்னு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாவே பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த தடவை அவர் வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அவர் அப்படியே கீழே தள்ளி கழுத்துல காலை வச்சு மிதிச்சேன். தலைய திருப்பினேன். அவர் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டேன். இவ்வளவு தாண்டா இதுல எழுதி இருக்கு. ஒழுங்கா நல்ல பிள்ளையாட்ட இதுல கையெழுத்து போட்டேன்னா உன்னை ஒண்ணும் பண்ணாம இதோட விட்டுறேன். சார், இல்ல சார், நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை சார். சார், நான் கையெழுத்து போட மாட்டேன். நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை சார். நான் பண்ணல சார். நான் கையெழுத்து போட மாட்டேன். என்னையா என்னமோ கையெழுத்து போடுறோன்னு பெருசா சொன்ன? உன்னை சாகடிச்சாதான் சரியா வரும். யோ, உள்ள போய் கட்டி உன்னை. கை மறந்துங்க. வாயா. எஸ் சார்.
நான் எப்படி சார் கையெழுத்து போட முடியும்? நீ சரி வர மாட்டடா. வணக்கம். என்ன யாரும் தெரியுதுங்களா? நான் தான் உங்களோட டிசிபி கிரிதரன். பிரியமானவள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கறதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு வரும். தயவு செய்து அந்த இடத்துல பிரஸ் பண்ணுங்க. அது போதும். ரொம்ப நன்றிங்க.